வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்மளோட ரெசிப்பியில் ஒரு ரொம்ப டேஸ்டியான நான் வெஜிடேரியன் சிம்பிள் லஞ்சு தான். இதுக்கு இன்றைக்கி சிக்கன் கறியும் ரொம்ப ஸ்பைசியான சிக்கன் கறியும் பாஸ்மதி ரைஸில் ஃப்ளேவர்டு ஆனியன் சேர்த்து பண்ணியிருக்கிற ரொம்ப சிம்பிளான ஒரு பிளெயின் பாஸ்மதி ரைஸ் ரெசிப்பியும் தான். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 kg சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக வெள்ளை எள் இதெல்லாம் போட்டு மரினேட் பண்ணி வச்சிடணும். ஒரு 2 ஸ்பூனுக்கு தயிரும் சேர்த்துக்கணும். சேர்த்து இது ஒரு அரை மணி நேரம் மரினேட் பண்ணி வச்சிடணும். ஒரு 3 வெங்காயம் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கணும். 2 தக்காளி, கொத்தமல்லி, சாம்பார் வெங்காயம் கொஞ்சமாக, 4 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடணும் கறிக்கும். இந்த மசாலாவில் கொஞ்சமாக சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணியிருப்போம், மீதி இந்த குழம்பு பண்ணும்போது சேர்த்துடணும். இன்றைக்கி நான் இந்த டேஸ்டியான குழம்பு சின்ன குக்கரில் பண்ணுறேன். குக்கரில் ஒரு 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு சோம்பு, கொஞ்சமாக எள், ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, காஞ்ச மிளகா ஒரு 4, பட்டை, அப்புறம் ஏலக்காய், சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதக்கி எடுக்கணும். அடுத்தது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் வதங்கும்போது ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துடணும். வெங்காயம் வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம அந்த தக்காளியை சேர்க்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். ஸோ இது பொறுமையாக கிளறி கொடுத்து உப்பு கொஞ்சமாக சேர்த்து நம்ம தீஞ்சு போகாமல் நல்லா நீட்டாக இந்த வெங்காயத்தை வதக்கி எடுக்கலாம். இப்போது கொஞ்சமாக பூண்டு பெருசாகவே அப்படியே போட்டுடலாம். பட்டை, கிராம்பு எல்லாம் இந்த டைமில் நான் சேர்க்குறேன். வாசனை நல்லா நீட்டாக இருக்கிறதுக்காக இந்த டைமில் பட்டை, கிராம்பெல்லாம் சேர்க்குறேன். ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கிளறி கொடுப்போம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாஹி ஜீராவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போடுறேன். இது ஒரு நல்ல மணம் கொடுக்கும் இந்த கறி ரெடி ஆகும்போது, அதுக்காக தான். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளியை சேர்க்கலாம். சேர்த்து திருப்பி நல்லா கிளறி கொடுத்து தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ இது நல்லா ரெடி ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம மரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸை மெதுவாக இதில் போட்டு ஒரு 2 கப்பு தண்ணியும் விட்டு தேவைக்கு உப்பும் போட்டு காரத்துக்கு இன்னும் 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகு தூளும் போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் கேட்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடணும். ஸோ நல்ல கிரேவியாக நமக்கு கிடைக்கும். குக்கர் விசில் கேட்டுட்டால் சிக்கன் குழஞ்சி போக சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த விசில் கேட்கறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் கேட்கறதுக்கு முன்னாடி எடுக்கணும். அதுக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம்.
இப்போ இந்த குக்கரில் சிக்கன் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஃப்ளேவர்ட் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பஸ்மதி ரைஸு 2 கப் எடுத்திருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, கிராம்பு, ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு ஜஸ்ட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துடணும். எடுத்து ஃபேன் கீழே இந்த மாதிரி ஆற வச்சுருக்கேன். நல்லா நீட்டாக உதிரியாக வந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஆனியன் கிடைக்கும். அது வாங்கி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெயே ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த வெங்காயத்தை ஃப்ரைடு வெங்காயம் இதை கொஞ்சம் கிளறி எடுக்கணும். அப்புறம் கடைசியாக ஒரு கைப்படி புதினாவும் கொத்தமல்லியும் போடணும். அவ்வளோதான். இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூனு நெய் உருக்கி அதில் சேர்க்கணும். அவ்வளோதான். இது புதினா சேர்த்தாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த ரைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுவே ஒரு நல்ல மணமாக இருக்கும் இந்த ரைஸு. கடைசியாக இந்த வெங்காயத்தையும் கொடுக்கணும். இது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இதை அந்த ரைஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் நல்லா உருக்கி அதில் விட்டு கிளறி எடுத்து சாப்பிடணும். இதுவும் அந்த சிக்கன் கறியும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இது பண்ணுற நேரத்தில் சிக்கன் கறியும் ரெடி ஆகிருக்கும். அதுவும் குக்கர் விசில் போன உடனே எடுத்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூனுக்கு நெய் எடுத்து நல்லா உருக்கி இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாதத்தை சுற்றி விட்டுறணும். ஒரு ஸ்பூன் வச்சு இதையும் நல்லா கிளறி கொடுத்து மூடி வச்சிடணும். அடுத்தது சிக்கன் கறி குக்கர் விசில் போயிருக்கும். திறந்து பார்க்கலாம். இப்போது குக்கரில் இருக்கிற சிக்கன் கிரேவியை திறந்துட்டு திருப்பி சிம்மில் ஃப்ளேம் வச்சு அந்த கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதுலேயும் புதினா போட்டுக்கலாம். போட்டு ஆஃப் பண்ணி குக்கரை மூடி வச்சிடணும். சாப்பிட்ற நேரத்துக்கு தான் எடுக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஜாஸ்தி மசாலாலாம் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கிற இந்த சிக்கன் கிரேவியும் இந்த ரைஸும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.